ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். காவேரி அவங்க அம்மாக்கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் வீடு விற்கக்கூடாதுங்கிற விஷயத்த பேசுனதுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ நான் அங்கே விஜயோட வீட்டுக்கு போகட்டுமா அப்படிங்கிற விஷயத்த பேசுகிறாங்க. இப்போ காவேரியோட அம்மாவும் பாட்டியும் அதுவும் விருப்பம், ரொம்ப சந்தோஷம் தான் நீ அங்கே போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுனதுக்கப்புறம் இப்போ காவேரிக்கு ஃபோன் வருது விஜய்கிட்ட இருந்து. அதனால் எந்திரிச்சு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கங்காவும் யமுனாவும் மாறி மாறி பேசி அந்த வீடு விற்கிற விஷயமா பாருங்கள், இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டம் இருக்குது. ஒரு பக்கத்து பார்த்தோம்னா நிவின் பிஸ்னஸ்க்கு பணம் வேணும்னு சொல்லி கஷ்டப்படுறாரு. அதே நேரத்தில் குமரன் மாமா வெளிநாட்டில் போய் கஷ்டப்படுறாரு. சீக்கிரமாக நாங்கள் இந்த மாதிரி பணம் விற்று வந்துச்சுன்னா நாங்கள் குமரன் மாமாவை இங்கே வர சொல்லிடுவாங்கல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. குமரன் மாமா இதே மாதிரி பிக் பாஸில் இருந்தால் அவங்களே அடுத்தடுத்த வாரத்திலலாம் அமுச்சு வச்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம் குமரன் மாமா அங்கே எப்படி இருக்கிறாருன்னு. அது ஒரு பக்கத்து கதை ஓடிட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா காவேரி உட்காந்துருக்கிறாங்க. பார்த்தோம் அப்படின்னாக்கா வீட்டு மாமி வராங்க, அல்வா செஞ்சேன் சாப்பிடுங்க அப்படின்னு. இப்போ காவேரி மைண்ட் வாய்ஸில் வந்து நினைக்கிறாங்க, வீடு காலி பண்ணுற விஷயமா பேசி நம்ம எப்படியாவது வீடை காலி பண்ணிட்டோம்னா விஜய் வந்து அந்த வீட்டுக்கு தானே போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மாமிகிட்ட பேசுகிறாங்க. கொஞ்சம் நேரம் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு ஃபன் கலாட்டாவாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் இதெல்லாம் விஜய் வெளியிலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. மறுபடியும் விஜய் வந்து இப்போ காவேரி கிட்ட வந்து நீ என்ன பண்ணுற அப்படின்னு தெரிஞ்சு தான் பண்ணுறியா, வீடு காலி பண்ணுறேன்னு சொல்லி எதுக்கு நீயாவே போய் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்போ காவேரி இருந்து சொல்கிறாங்க, நான் வீடை காலி பண்ணுறேன்லாம் சொல்லலை, இந்த மாதிரிலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வீட்டுக்கு போகணும், நான் தாத்தா கிட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு விஜய் வந்து எப்பயும் போல் ஒரு மாதிரி அப்படியே ஒரு ஃபன் கலாட்டாவோ ரொமான்ஸாக ஒரு மாதிரி போகுது. ரொம்ப நேரம் லென்த்தியாக பேசுகிறாங்கன்னு வச்சுக்கிறேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப நேரம் பார்த்தா கங்காவும் யமுனாவும் ஃபோன் பேசுகிறாங்க. அவங்க பேசுகிறது என்னன்னா டாக்டர் எழுதுகிற மாதிரி வளைச்சி விக்ஸ் மாத்திரை அப்படிங்கிறது தான் திருப்பி எழுதி வச்சுருக்காங்க. அதாவது வீடு விற்கணும், அங்கே பார்த்தியா அவங்க அப்படி பண்ணாங்க, காவேரிக்கு இதை இப்படி பண்ணாங்க அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. இவங்களாம் எப்படி இந்த மாதிரி நன்றி கேட்ட தரமாக பேசுகிறாங்க அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல. குமரனாக இருக்கட்டும் கங்காவாக இருக்கட்டும் விஜய் காவேரி செஞ்ச ஹெல்ப் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதே போல் யமுனாவாக இருக்கட்டும் நிவினா இருக்கட்டும் அவங்களோட வாழ்க்கைக்கு விஜய் காவேரி செஞ்ச ஹெல்ப் என்னென்ன அப்படிங்கிறது தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்டவங்க சாதாரணமாக இது மாதிரி தான் பேசும்போது தான் ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குது. கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் நம்ம அந்த வீடை விற்றே தீர்றோம், பார்க்கலாம் யார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு முடிவு எடுத்துடுறாங்க கங்காவும் யமுனாவும் சேர்ந்து. அடுத்து பார்த்தா விஜய் காவேரி ரொம்ப அழகாக காட்டுறாங்க. ஒரு ஹோட்டலில் உட்காந்து டின்னர் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. நைட் நேரத்தில் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கேயும் பார்த்தோம் அப்படின்னாக்கா காவேரி கொஞ்சம் கொஞ்சமாக பேசி விஜய் வந்து சமாதானப்படுத்தி எப்படியாவது அந்த வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப நேரம் பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா எதுக்கு இந்த மாதிரி முடிவு எடுத்த, யாரை கேட்டு முடிவு எடுத்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி கேட்டுக்கிட்டு இருக்காரு விஜய்க்கு வந்து காவேரி கிட்ட. காவேரி யோசிக்கிறாங்க. அதோடு இன்றைக்கான எபிசோட் செம்ம எமோஷனலாக சூப்பராக முடிச்சிருக்காங்க. நமக்கெல்லாம் தெரியும் அடுத்த வாரத்துக்கான எபிசோட் எல்லாமே வளைகாப்பு அந்த வீட்டுக்கு போகிறது அப்படி இப்படின்னு சொல்லி செம்ம ஹாப்பி மூமெண்ட்டாக போகுது. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு மாதிரி முடிச்சிருக்காங்க. அடுத்து ஒரு ப்ரோமோவே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்குது, எப்படிலாம் ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம டைரக்டர் கொண்டு போகிறாருங்கிறத தொடர்ந்து பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.